வணக்கம். பிஎம் டிசைன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் இருக்கோம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம் கட்டும்போது கவனிக்க வேண்டிய 6 விஷயங்கள். இந்த 6 இம்பார்ட்டன்ட் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாண்ட பிளிந்த் பீம் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளிந்த் பீம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ஹரிசாண்டல் மெம்பர். இது நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் 2 பில்லரையும் கனெக்ட் பண்ணி போடுறது தான் பிளிந்த் பீம். இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாப்ல ஆக்ட் ஆகிற லோட பீமுக்கும் பீமில் ஆக்ட் ஆகிற லோட காலத்துக்கும் காலத்திலிருந்து ஆக்ட் ஆகிற லோட நம்ம இந்த பிளிந்த் பீம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பிளிந்த் பீம் எடுத்துக்கும். இந்த பிளிந்த் பீம் டோட்டல் லோடு எடுத்து ஃபுட்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பிளிந்த் பீம் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து நம்ம பிளிந்த் பீம் கட்டும்போது கவனிக்க வேண்டிய 6 விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன். ஒர்க்கிங் டிராயிங் படி பிளிந்த் பீமை நாம நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் மார்க் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம நம்ம நூல் கட்டி பில்லர் டு பில்லர் நாம பிசிசி போட்டுருவோம். பிசிசி போட்டதுக்கப்புறம் ஃப்ளையாஸ்கல்ல நம்ம ஒரு லைன் ஒதுக்கிட்டா ரொம்ப நல்லது. எதுக்காக நம்ம ஃப்ளையாஸ்கல் ஒரு லைன் ஒதுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் பர் டிராயிங் படி ஒர்க்கிங் டிராயிங் படி ரூம் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பீம் இந்த ஃப்ளையாஸ்கல் மேலே தான் உட்காரும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒர்க் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா ரிங் ஸ்பேசிங். ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நம்ம ரிங்கு கட்டணும். நார்மலாக ரிங்கு 8 mm யூஸ் பண்ணி ரிங் அடிப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 16 அடி ஸ்பேனு. அந்த 16 அடி ஸ்பேனுக்கு பில்லர் பக்கத்தில் ஒரு 4 இன்ச்சு ஸ்பேசிங்கில் ரிங் ஒரு 2.5 அடிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 இன்ச்சா மாறுது ரிங் ஸ்பேசிங். அதுக்கப்புறம் சென்டர் போனோடனே 10 mm ரிங் அடித்து அது ஒரு சென்டர்லேருந்து ஒரு 3 அடிக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது ரிங்கோட ஹூக்கு. அந்த ஹூக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அது 135 டிகிரியில் கம்பல்சரி இருக்கணும். இதான் உங்களுக்கு தெரியுதுங்களா, இதுதான் ரிங்கோட ஹூக்கு. இது 135 டிகிரியில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நாலாவது நம்ம பார்க்க போகிறது ரிங்கோட ஓரியன்டேஷன். அதாவது என்னன்னா நம்ம ரிங்கோட ஹூக் டாப்ல தான் நாம கட்டணும். அது கட்டும் போது எப்படின்னா லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கிற ஓரியன்டேஷன்ல நாம கட்டணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆல்டர்னேட்டா கட்டியிருப்போம். அடுத்து 5வது பார்க்க போறது லேப்பிங் லென்த். லேப்பிங் லென்த்னா இந்த படத்துல போட்டிருக்க மாதிரி டாப்ல சென்டர்ல தான் லேப் பண்ணணும். பாட்டத்துல பில்லரோட எண்டில் தான் நாம் லேப் பண்ணணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ராடோட லென்த்து ஒரு 39.5 அப்படிங்கிறது சைஸில் தான் வரும். ஒருவேளை நம்மளுடைய பிளாட்டோட சைஸு பில்டிங்கோட சைஸ் 60, 70 அப்படிங்கிற வந்துச்சுன்னா கண்டிப்பாக லேப் பண்ணி தான் ஆகணும். அப்படி லேப் பண்ணும்போது டாப் ராடை சென்டர்லையும் பாட்டம் ராடை பில்லரோட எண்டில் நாம லேப் பண்றது தான் ரொம்ப நல்லது. இது கண்டிப்பா நம்ம செக் பண்ணிக்கணும். ஜென்ரலா பீம்ல பாட்டத்துல சென்டர்ல தான் மூமெண்ட் அதிகமா இருக்கும். ஸோ அதனால லேப்பிங் பில்லரோட ஜாயின்ல பண்றோம். டாப்ல மூமெண்ட் பில்லரோட ஜாயின்ல தான் அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் லேப்பிங் நம்ம சென்டர்ல பண்றோம். 6வது பார்க்க வேண்டியது பீமோட டாப் அண்ட் பாட்டம் ராட் கண்டிப்பா எல் அடிச்சிருக்கணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் ராடு மட்டும் எல் அடிக்கிறாங்க. அதனால எந்த யூஸுமே கிடையாது. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்த்து எல் அடிக்கணும். இதனால பீம் பில்லர்ல இருந்து உருவி வராம தடுக்கும். காமனா பீம்ல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று கம்ப்ரெஷன், ஒன்று டென்ஷன். கம்ப்ரெஷன் காங்கிரீட் எடுத்துக்கும், டென்ஷனை ஸ்டீல் எடுத்துக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நாம பீமை டிசைன் பண்ணணும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.